பாலக்காட்டிலிருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் கரூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் S9 பெட்டியில் பயணம் செய்துள்ளார். அந்த விரைவு ரயில் 26ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் காட்பாடி ரயில் நிலையத்தை நெருங்கியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஐடி பெண் ஊழியரிடமிருந்த செல்போனை பறித்துக் கொண்டு ஓடியதாக கூறப்படுகிறது. அந்த நபரை பெண் விரட்டி சென்ற நிலையில் தயாராக கழிப்பறை கதவை திறந்து வைத்திருந்த ஒரு நபர் அந்த இளம்பெண்ணை உள்ளே இழுத்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த நபரை தொடர்ந்து செல்போனை பறித்து சென்ற நபரும் கழிவறைக்குள் புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு ஓடும் ரயிலில் இருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட அப்பெண் சென்னை ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். ரயில்வே SP ஈஸ்வரன் அப்பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் பெறப்பட்ட தகவலின் மூலம் சந்தேக நபரின் அடையாளங்களை வைத்து 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே முக்கியமான வழக்கில் தேடப்படும் நபர் என்று ரயில் வாசலில் கருநீல சட்டை அணிந்த நபர் நிற்பது போன்ற புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ள தமிழக ரயில்வே காவல்துறை குறிப்பிட்ட செல்போன் எண்களுக்கு தகவல் தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் மற்றும் வேல்ராஜ்.